ம். பிரியமானவர்களே, உபாகம் 18 அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, லேவியருக்கு கடவுள் சொல்வாரு, அவங்களுக்கு இஸ்ரவேலுக்குள்ளே எந்த ஒரு பங்கும் கிடையாதும்பாங்க. பங்குனா என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு கானான் தேசத்த தேவன் பிரிச்சு குடுக்கும்போது, அந்த பகுதி அவங்களுக்குன்னு லேவியருக்குன்னு ஒரு ஷேரே கிடையாதாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, நான் தான் லேவியருக்கு பங்குன்னு சொல்றாருங்க. அப்ப கடவுள் தான் லேவியரோட சுதந்திரம். கடவுள் தான் அவங்களோட லாபம் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப கடவுள் தான் அவரோட பங்குனா, நம்ம நெனச்சுக்கிறோம், பாவம் அவங்க, அவங்களுக்கு எந்த நிலமும் கிடையாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தானங்க நம்ம யோசிக்கிறோம். உண்மையிலே அப்படி இல்லங்க. இஸ்ரவேலோட வழக்கத்தின்படி அவங்க தசம பாகங்களை காணிக்கைகளையும் சபையில குடுக்கணுங்க. தசம பாகம் காணிக்கை மட்டும் இல்ல, முதற் பாகங்களையும் சபையில குடுக்கணுங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா இருக்கணுங்க. அவரு சொல்றாரு, காணிக்கையோ அல்லது சபையில வைக்கிற எதுவுமே ஊனமாவோ, குருடாவோ, கெட்டதாவோ இருக்கவே கூடாது. பெஸ்ட் ப்ராடக்ட்ட தான் அவங்க கடவுளுக்கு வைக்கணுங்க. அது பூரா யாருக்கு போகுதுன்னா, அந்த லேவியருக்கு தாங்க போகுது. ஏன்னா கடவுள் எடுத்து சாப்பிடுறது இல்லங்க. அவ்வளவும் அந்த லேவியருக்கு தாங்க அவரு குடுக்குறாரு. அப்ப ஒரு மனுஷன் கடவுளுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கும்போது, அவனுக்கு எவ்வளோ பெரிய கிருபை கிடைக்குது பார்த்தீங்களா? அது ஆண்டவரு அத பிரித்தெடுத்தோனே நம்ம என்னமோ நெனைக்கிறோம். ஐயய்யோ! அவன் ஒண்ணும் இல்லாம போயிருவான்னு. இல்லவே இல்லங்க. கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்படுகிறவர் தாங்க இந்த உலகத்திலே மேன்மையானத அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. எனவே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவரே உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிங்க. அது மாத்திரம் இல்லங்க, சிலுவையில ஆண்டவர் அன்னைக்கு ஒரு பர்ட்டிகுலர் பீப்பிள தாங்க பிரித்தெடுத்தாரு. சிலுவையில இன்னைக்கு எப்படி தெரியுங்களா? நம்ம எல்லாரும் ஆசாரியர்களா இருக்கோமாங்க. நீங்க வெளிப்படுத்தின 1:6ல பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எல்லாருமே ஆசாரியரும், லேவியருமா இருக்கிறோமா. அப்படி நம்மள பிரித்தெடுத்திருக்கிறாராம். எப்படின்னா அவருடைய ரத்தத்தின் மூலமாக. பிரதான ஆசாரியன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். நம்ம எல்லாம் அவருக்கு கீழ இருக்க ஆசாரியர்களாக இருக்கிறோம். நம்மளும் முதற் பலன்களையும் தசம பாகம் காணிக்கைகளை ஆண்டவர் அதாவது கடவுளுக்கு நமக்குன்னு கொடுத்திருக்காருங்க. பெஸ்ட் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காருங்க. அத நீங்க விசுவாசிச்சு, ஏசப்பா எங்களுக்குரிய பெஸ்ட் எங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க கேளுங்க. நிச்சயம் உங்களுக்கு அவர் தருவாருங்க. தேங்க் யூங்க. காட் பிளெஸ் யூங்க.